நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உவேசாவினுடைய படைப்புகள், உரைநடை நூல்கள், கவிதை நூல்கள், அவருடைய பட்டங்கள், அதுக்கப்புறம் அவர் எந்தெந்த நூல்களை, அதாவது புறநானூரை எந்த ஆண்டு பதிப்பித்தார், ஸோ புறப்பொருள் வெண்பா மாலை எந்த ஆண்டு இது பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த இதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரியா? இதுக்கு முன்னாடி உவேசாவை பற்றி 2 வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதில் முக்கியமான தகவல்கள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அதை பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உவேசா வந்து பார்த்திங்கன்னா படைப்புகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு சரித்திரத்தை எழுதியிருக்காரு. அடுத்த சரித்திரம்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 சரித்திரம் வந்து என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார் அப்படின்னு வச்சுக்கோங்க. முதல்ல வந்து மீனாட்சி சுந்தர பிள்ளை சரித்திரம், 2வது மகா வைத்தியநாதர் சரித்திரம், 3வது வந்து பார்த்திங்கன்னா கோபாலகிருஷ்ண பாரதி சரித்திரம், 4வது வந்து பார்த்திங்கன்னா புத்தர் சரித்திரம், 5வது வந்து தியாகராச செட்டியார் சரித்திரம். மொத்தத்தில் 5 இது படிச்சுக்கலாம். இதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அவருடைய ஆசிரியர் பேர்லேயே கிட்டத்தட்ட ஆசிரியர் பேரில் வந்து பார்த்திங்கன்னா மீனாட்சி சுந்தரம்னு இருக்குது. மகா வித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, அப்போ அவரை பற்றி எழுதியிருக்காரு. அடுத்து மகா வைத்தியநாதர் சரித்திரம், அடுத்து கோபாலகிருஷ்ண பாரதி சரித்திரம், பாரதியும் அவங்கள பற்றி என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புத்தர், அவருடைய நண்பர் தியாகராச செட்டியார் சரித்திரம், அதாவது உவேசாவினுடைய நண்பர் தியாகராச செட்டியார் சரித்திரம். சரியா? அப்போ ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கை வரலாறை வந்து பார்த்திங்கன்னா என் சரிதம் அப்படிங்கிறதுல அவருடைய வாழ்க்கை வரலாறில் வரலாற்றை வந்து ஆனந்த விகடன் இதில் வந்து என்ன பண்ணியிருப்பார், எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் சுருக்கம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுருக்கம்னு பார்த்திங்கன்னா மணிமேகலை கதை சுருக்கம். சரியா? அடுத்து வந்து உதயணன் கதை சுருக்கம், சிலப்பதிகார கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 இதை வந்து என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. இதில் ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா திருக்குறளும் திருவள்ளுவரும். இது ரொம்ப முக்கியமானது. அடுத்து நான் கண்டதும் கேட்டதுங்கிறதும் முக்கியமான படைப்புகளாக கருதப்படுது. சரியா? அடுத்து நினைவு மஞ்சரி சங்க தமிழும் பிற்கால தமிழும் என்னும் நூலாகவும் என்ன பண்ணுதுன்னா வெளியிடப்பட்டதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஈஸியாக படிச்சுக்கலாம். மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சரித்திரம், அடுத்து மகா வைத்தியநாதர் சரித்திரம், அடுத்து கோபாலகிருஷ்ண பாரதி சரித்திரம், புத்தர் சரித்திரம், தியாகராச செட்டியார் சரித்திரம். என் சரிதம்ங்கிறது வந்து அவருடைய வாழ்க்கை வரலாறை வந்து ஆனந்த விகடன் இதழில் எழுதியிருக்காரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஞாபகம் வைக்க வேண்டியது நான் கண்டதும் கேட்டதும். சரியா? அடுத்து சங்க தமிழும் பிற்கால தமிழும் அப்படிங்கிறதையும் நூலாக வெளியிட்டிருக்காரு. சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அவருடைய உரைநடை நூல்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதியதும் பழையதும். உவேசாங்கிறவர் வந்து புதியதும் பழையதும், நல்லுரை கோவை, கலைமகள் துதி, திருலோக மாலை, உயிர் மீட்சிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் தமிழில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து கவிதை நூலுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கயற்கன்னி மாலை, தமிழ் மஞ்சரி அப்படிங்கிறத வந்து எழுதியிருக்காரு கவிதை நூலாக. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா திராவிட, அவருடைய பட்டங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா திராவிட வித்யா பூஷணம், பாரத தர்ம மகா மண்டலத்தார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கொடுத்துருப்பாங்க. தட்சிணாத்திய கலாநிதி அப்படிங்கிறது வந்து சங்கராச்சாரியார் வந்து 1925 என்ன பண்ணியிருப்பார், கொடுத்துருப்பார். சரியா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அவர் பதிப்பித்த ஆண்டுகள் படி நம்ம படிச்சுட்டா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். முதல்ல படைத்த காப்பியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சீவக சிந்தாமணி. 2வது வந்து பார்த்திங்கன்னா 10 பாட்டு, 10 பாட்டு 1889, சிலப்பதிகாரம் 1892, மணிமேகலை 1898. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புறநானூறு 1894, புறநானூறு 1894, புறப்பொருள் வெண்பா மாலை 1895. அடுத்து ஐங்குறு நூறு 1903, பதிச்சு 10 1904, தமிழ் விடுதூது 1930. அவர் பதிப்பித்த கடைசி காப்பியம் என்ன அப்படின்னா பெருங்கதை. சரியா? அவர் கடைசி காப்பியம் என்னது அப்படின்னா பெருங்கதை. ஸோ அப்போ உவேசாவை பற்றி A to Z நம்ம வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து உவேசாவை பற்றி ஒரு டெஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு கண்டிப்பாக அந்த டெஸ்ட்டை வந்து நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா எழுதி பார்க்கலாம். சரியா? நாளைக்கு அந்த டெஸ்ட்டை வீடியோவாக நம்ம அப்லோட் பண்ணலாம்.